ஹலோ வெல்கம் வணக்கம் நம்பா வெல்கம் பேக் டு யுவர் சேனல். ஒரு தெலுங்கு படம் போன ஃப்ரைடே ரிலீஸ் ஆயிடுச்சு, லவ் மீ இஃப் யூ டேர். அந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படத்தோட கதை படத்தோட ஹீரோ ஆஷிஷ். அவருக்கு பயம்னா என்னன்னு தெரியாது. படத்தில் ஒரு சீன் காமிப்பாங்க. அப்போது ஒருத்தவங்க வருவாங்க, அவங்களோட பொண்ணு பார்த்தோன்னா இறந்து போயிருக்கோம். அவங்கக்கிட்ட பேசணும்னு சொல்லி இவங்க வருவாங்க, பேசுவாங்க. ஒரு கண்ணாடியில் அவங்களுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ஹீரோ கண்டுபிடிச்சிருவார். இவங்க பித்தலாட்டம் வேலை தான் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிச்சிருவார். யூடியூப் சேனல் வச்சுருப்பார். கோல்டன் பட்டன் இவர் ஃப்ரெண்டு காமிப்பார். அது சண்டை கூட படாமல் மூஞ்சை திருப்பி படுத்துப்பார். இவர் யாருக்கிட்டும் மூஞ்சை கொடுத்து பேசவும் மாட்டார், சிரிக்கவும் மாட்டார். இப்படிப்பட்ட ஆள் இவர் இருக்கும் போது இவரோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு கிராமம், அதில் திவ்யாவதி ஒரு பேய் இருக்கு. 8 மணி ஆனால் எல்லாம் கடுவை மூடிடுவாங்க, யாரும் வெளியில் வர மாட்டாங்க அப்படின்னு இவர் சொல்லுவார். இதுக்கப்புறமா அந்த ஊருக்கு இவர் போவார். போனதுக்கப்புறமா அந்த பேயை இவர் பார்த்துருவார். பார்த்துட்டு இவர் அந்த பேய்கிட்ட பேசுவார். அதுக்கப்புறமா கிஸ் அடிப்பார், அதுக்கப்புறமா கட்டி பிடிப்பார். அதுக்கப்புறமா அப்படியும் இப்படின்னு இருப்பார். நானாக சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படிலாம் அந்த பேய்கிட்ட இவர் பண்ணிகிட்டு இருக்காரு. இது பேய் இல்லை, இது அதாவது உமன் தான் இவர் நினச்சிட்டு இருப்பார். அந்த திவ்யாவதி பேய் மூஞ்ச காமிக்காது. அந்த வீட்டில் இவர் தங்கிடுவார். இப்படி இவர் பண்ணிட்டு இருக்கும்போது இவரோட ஃப்ரெண்டு திவ்யாவதி ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு யார், இவர் ஒரு பக்கம் கண்டுபிடிப்பார். ஒரு ஹீரோ ஆஷிஷ், அவர் ஒரு பக்கம் திவ்யாவதி பேய் யாருன்னு இவர் ஒரு பக்கம் கண்டுபிடிப்பார். அந்த பேய் தான் மூஞ்ச காமிக்க மாட்டதில்ல, அதனால இவர் கண்டுபிடிப்பார். யாருன்னு ஒருத்தர்கிட்ட கேட்பார். அவர் ஒரு ஃபோட்டோ காமிப்பார். தான் திவ்யா பாரதி சொல்லுவார். அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்டும் வந்துடுவார். வந்துட்டு டேய் அது ஒரு பேய்டா, அது இங்கே இருக்காத, அது உனக்கு ஆபத்துன்னு சொல்லுவார். கண்டுக்க மாட்டார். அப்புறமா ஒரு இடத்துக்கு போய் தோண்டுவார். அங்கே பார்த்தா ஒரு எலும்பு கூடு இருக்கும். அந்த எலும்பு கூண்டை தலையை மட்டும் எடுத்துகிட்டு ஆஷிஷ்க்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. இந்தமாரி எலும்பு கூண்டை மூஞ்செல்லாம் எப்படி இருக்குன்னு இவங்க கண்டுபிடிப்பாங்க. ஆஷிஷ் அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்பார். எலும்பு கொண்ட மூஞ்சை கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்களும் கொண்ட மூஞ்சும் ஒரே மாரி இருக்கும். அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, ஃபோட்டோவில் இருக்கிறது தான் இது, இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவர் நம்பிக்கிட்டு இருந்தார். அது பேயாக இருக்காது, உண்மையாக தான் இருக்கும் நம்பிக்கிட்டு இருந்தார். அது பேய், அதை இறந்து பேயாக தெரிஞ்சிட்டு இருக்காங்க. தெரிஞ்சோடனே இதுக்கப்புறமா ஆஷிஷ் ரொம்ப வருத்தப்படுவார். இதோட ஃபஸ்ட் ஹாஃப் முடியுது. இதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ட்விஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு ட்விஸ்ட்டாக ரிவீல் பண்ணுவாங்க. ட்விஸ்ட்டு 1, திவ்யாவதி ஒரு பொண்ணு இருக்காங்க நான் சொன்னல, பொண்ணு யாருன்னு கடைசியில் ரிவீல் பண்ணிடுவாங்க. அது சரியான ட்விஸ்ட்டு நம்பர் 2, அந்த பேய் வேஷம் போட்டு ஏமாத்தினது யாருன்னு ஹீரோ கண்டுபிடிச்சிருவார். நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது கெஸ் பண்ணிட்டேன் அந்த பேய் யாருன்னு. வைஷ்ணவியாக தான் இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா வைஷ்ணவியில் வேறு யாரோ கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. கடைசியாக நான் சொல்கிறேன் அது யாருன்னு. ட்விஸ்ட்டு நம்பர் 3, சின்ன வயசில் திவ்யாவதி ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு சின்ன பையன் கிஃப்ட்டு ஒன்று தருவான். திவ்யாவதி அவங்க அம்மா செத்துருவாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் அவங்க பொண்ணை கூப்பிட்டு போயிடும். இதுக்கப்புறமா அந்த கிஃப்ட் கீழே ஊந்துடும். கீழே ஊண்டதை வச்சுருப்பான். அந்த பொண்ணு நல்லா பெருசாக வளர்ந்துடும். வளர்ந்துருந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு ஒரு கிளப்புக்கு போவோம். ஒரு பையன் இருப்பான். அந்த பையன்கிட்ட அந்த கிஃப்ட்டு இருக்கும். இவன் தான் சின்ன வயசில் பார்த்த அந்த பையனான்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா அவங்க 2 பேருமே லவ் பண்ணுவாங்க. ட்விஸ்ட்டு நம்பர் 4, அந்த பையனும் அந்த பொண்ணும் ஃபஸ்ட் நைட்டில் பெட்டில் 2 பேரும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த பையன் அந்த பொண்ணை கையை தொடுவான். பொண்ணு வெக்கப்படும். பையன் கேட்பான், இது என்ன ஃபஸ்ட் டைமாக என்ன அப்படின்னு அந்த பையன் கேட்பான். பொண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லும். பையன் ஃபுல்லாக சொல்லுவான் அந்தமாரி. அதான் நம்ம 2 பேருமே அப்போது ஃபஸ்ட்டு சொன்னல, அந்த பேய் விட அப்படியும் இப்படியும் இருப்பான்னு. அது இந்த பொண்ணு தான் நினச்சிட்டு இருப்பார். கடைசியில் பார்த்தா அது இந்த பொண்ணு இல்லை, இவர் உண்மையாலேயே பேய்கிட்ட தான் அப்படியும் இப்படியும் இருந்திருப்பார். அந்த பேய் யாருன்னு ரிவீல் பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த பேயோட முழு மூஞ்சியுமே காமிக்கிறாங்க. அது யாருன்னா வாட்டி படத்தில் நடித்தாங்கல்ல சம்யுக்தா மேனன், அவங்க தான் அந்த பேயை. அவங்க செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்குறாங்க. கில் மீ இஃப் யூ லவ் டைட்டில் அங்கேயே வச்சுட்டாங்க. செகண்ட் பார்ட்டு நான் வெயிட் பண்ணுறேன் எப்படி இருக்கும்னு. ஏன்னா இந்த படம்
இந்த படம் வந்து சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போவோம். செகண்ட் ஹாஃபு ஒரு ட்விஸ்ட்டாக உடையும் போது சீட் டச்சில் உட்காந்து நான் பார்த்தேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு செகண்ட் ஹாஃபு. இதுக்காக தான் நான் செகண்ட் பார்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருக்கேன். வைஷ்ணவி இதுக்கு முன்னாடி அவங்க நடித்த பேபி படம், அந்த படம் சரியான படம். அது கிளைமேக்ஸில் செம ட்விஸ்ட்டாக இருக்கும். வைஷ்ணவி அந்த படத்தில் 2 பேருமே லவ் பண்ணுவாங்க. கடைசியில் பார்த்து வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. படத்திலும் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோ யாஷிஸ். அவர் வந்து இதுக்கு முன்னாடி நடித்த படம் ரவுடி பாய்ஸ், அந்த படத்தில் ரக்கடாக நடிச்சிருப்பார். ஆனால் இந்த படத்தில் அந்தமாரி இல்லை. இந்த படத்தில் சாஃப்டாக கூலாக நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. மித்தங்கள்லாம் அந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் கீரவாணி. அவர் இந்த படத்தில் போட்ட சாங்ஸ்லாம் ஓகே இதை கேட்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ பிடிக்கல. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓகேவாக இருந்துச்சு. இந்த படம் நம்ம தமிழ்நாடுலே நிறைய தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் அந்த படத்தை. இந்த படம் இப்போதைக்கு தேட்டரில் தெலுங்கில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கணுன்னா தெலுங்கில் தான் பார்க்கணும். தெலுங்கு தெரியாது, ஆனால் நான் எப்படி பார்க்குதுன்னு கேட்டிங்கன்னா படத்தை பாருங்கள், உங்களுக்கே புரியும் என்ன கதைன்னு. இந்த படம் மேபி ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது தமிழ் டபுள்யூ ரிலீஸ் பண்ணலாம். இந்த படம் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாமா கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் அந்த பேய் கூட அப்படி எப்படின்னு இருப்பார். அந்த ஒரு பாட்டு மட்டும், அந்த ஒரு பாட்டில் தான் அந்தமாரி இருக்கும். மித்தபடி படத்தில் எங்கேயும் கேமர் சீன்ஸோ எந்த சீன்ஸும் இல்லை. நீங்கள் தாராளமாக ஃபேமிலி கூட போய் இந்த படத்தை பார்க்கலாம். லாஸ்ட் 25 நிமிஷம் சீன்ஸ் வந்து செம ட்விஸ்ட்டாக இருக்கும். தேட்டரில் பாருங்கள் இந்த படத்தை நல்லா ஃபீல் பண்ணலாம். ஏன்னா தேட்டராக பார்க்கும்போது இந்த படம் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் தனியாக ஓடிடியில் பார்க்கும்போது இந்த படம் அவ்வளோ நல்லா இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதனால் இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு வேறு வீடியோ பார்ப்போம். பாய்.